أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما نافعا ورزقا طيبا وعملا صالحا. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصيتي بيدك، ماض في حكمك، عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து குர்ஆனை ஆய்வு செய்வோம் அப்படிங்கிற இந்த கிளாஸ்ல சூரா நஹ்ல்ல 68, 69வது வசனங்களை பார்த்துட்டு வர்றோம். அதோடைய அந்த வசனங்களை ஓதி கேட்டு விளக்கங்களை தொடர்ந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون ثم كلي من كل الثمرات فاسلكي سبل ربك ذللا يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس إن في ذلك لآية لقوم يتفكرون. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனங்களுக்கு நம்ம வார்த்தைக்கு வார்த்தை தொடர்ந்து படிச்சுட்டு வர்றோம். போன லெசன்ல இருந்து நம்ம வார்த்தைக்கு வார்த்தை அந்த இதை பார்க்கறதுக்கு முன்னாடி தனியா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்றோம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த வசனத்துக்கு நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்டோம். அதற்கான பதில்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். ஸோ தேனீக்கள் என்ன மாதிரியான படைப்புகள் அப்படின்னும், அதுக்கப்புறம் தேனீக்களுடைய கூட்டோட அமைப்பு என்ன அப்படின்னும், அதுக்கப்புறம் தேனுடைய தன்மை என்ன இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தேனி எங்க இருக்குங்கன்னு தேனீக்கு எப்படி தெரியுது, அதுக்கப்புறம் அது கூட்டுக்கு திரும்ப எப்படி வருது, அதுக்கப்புறம் தேன் உருவாக்குறதுக்கு தேனீக்கள் என்ன வழிகள் எல்லாம் உபயோகிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து வந்தோம். இதுல நம்ம கடைசியா போன லெசன்ல பார்த்தது தேனை உருவாக்குறதுக்கு தேனீக்கள் எந்த வகையெல்லாம் உபயோகிக்குது. நம்ம எதை பார்த்தோம்? தேனை உருவாக்குறதுக்கு அந்த தேனி அமிர்தத்துல இருந்து அது தொடங்குது. அந்த அமிர்தம் பூக்களை கவர மாதிரி அது தேனை உட்காரணும் அப்படிங்கறதுக்காக அது அந்த பூக்கள் உருவாக்குது அந்த அமிர்தத்தை. ஏன்னா அந்த அமிர்தத்துல உட்கார போகும்போது அது இன்னொரு பூல உட்கார போகும்போது மகரந்த சேர்க்கைக்கு உதவும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு இது இருக்கு. பரவாயில்ல, கரெக்டா பாயிண்ட் ஆர்டர்ல சொல்றீங்களே, மாஷா அல்லாஹ். ஸோ அப்போ தேனை உருவாக்குறதுக்கு மெயின் ஃபர்ஸ்ட் அந்த பூ தான் மெயினான காரணமா இருக்கு. அது ப்ரொடியூஸ் பண்ற அந்த அமிர்தம் அதுதான் அந்த தேனியை அதை நோக்கி இழுக்குது. ஏன் அது இழுக்குதுன்னா மகரந்த சேர்க்கைக்காக. அப்புறம் மகரந்த சேர்க்கையில உள்ள பெனிஃபிட்ஸ் நம்ம பத்தி கொஞ்சம் பார்த்தோம். எவ்வளவு மகரந்த சேர்க்கை நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். மகரந்த சேர்க்கை இல்லாட்டி எந்த ஒரு உணவும் நம்மளால மெஜாரிட்டி ஆஃப் த உணவு கிடைக்காது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் தேன் எப்படி உருவாகுது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதுல பூக்கள்ல இருந்து உருவாகக்கூடிய அமிர்தத்துல நிறைய 70-80% தண்ணி தான் இருக்குது அப்படின்னும், அதுல 3 வகையான சர்க்கரைகள் இருக்குது அப்படின்னும், மேலும் அமிர்தத்துல இருக்க தேனீக்களை பூக்களை நோக்கி இழுக்கிறதுக்கு அது ஒரு வகையான வாசனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கறத பத்தியும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ தேனீக்கள் அமிர்தத்தை குடிச்சு அதை சேமிச்சு வைக்குது. அதை நம்ம பார்த்தோம். அதுடைய அந்த ப்ரொபோஸ்கிஸ் அப்படிங்கிற ஒரு நீண்ட நாக்கு அதை பார்த்து ஸ்ட்ரா மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருக்குது. அது அந்த பூக்கள்ல இருக்க அமிர்தத்தை உறிஞ்சி அதோட வயிற்றுல வச்சிருக்குது. அந்த வயிறு தேனை தனியாவும் மகரந்தத்தை தனியாவும் பிரிச்சு வச்சிருக்கும்.
அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோடைய பல வகையான அந்த என்சைம் வந்து அந்த தேனோடயே சேர்ந்து அது உடைக்க ஆரம்பிக்குது அதோடைய தேன் செல்களை. அது உறிஞ்சுன்னா அந்த அமிர்தத்தை அது அதுல இருக்க பாக்டீரியாவை இந்த ப்ராசஸ்ல அது கொல்லுது. ஸோ அது மூலமா தேன் இன்னும் கொஞ்சம் பியூர் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்தோம் அந்த வேலைக்கார தேனீயோட உடல் எடையோட கம்பேர் பண்ணும்போது அதோட அளவு இல்லை அதோட பாதி அளவுக்கு அது அந்த தேனை சுமந்துட்டு திரும்ப கூட்டுக்கு போகுது. போய் கூட்டுக்கு திரும்பினதோட இருக்கக்கூடிய மற்ற வேலைக்கார தேனீட்ட அது வாயில அதுல இருந்து இன்னொரு அதோடைய வாய்க்கு அது அந்த தேனை பாஸ் பண்ணுது. அப்ப எப்படி இந்த முறையில பாஸ் பண்ணும்போது அந்த அமிர்தத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணி சத்துக்கள் எல்லாம் நல்லா குறைவாகி, அது மட்டும் இல்லாம அந்த தேன் வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த தேனில இருக்கக்கூடிய அந்த வயிற்றோடுல இருக்கக்கூடிய அந்த என்சைமோட அதை மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு பாக்டீரியாக்கள்லாம் இல்லாத ரொம்ப சத்தான ஒரு தேனா அது உருவாகுது. அது மட்டும் இல்லாம அது எப்ப அது ரெடி ஆகுற அந்த அதாவது அதுல இருக்கக்கூடிய தண்ணி சத்து குறைஞ்சிருச்சோ அப்போ வந்து அதோடைய அந்த தேன் கூட்டுல அது சேகரிக்குது. அப்படி சேகரிச்சுட்டு அது என்ன செய்யும்னா சுத்தி தேனீக்கள் நின்று விசிறுமா. என்னன்னா அதோடைய அந்த நீர் சத்து நல்லா குறையணும். அதாவது 18% 20%க்கும் குறைவா அதோடைய அந்த தேனில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து குறையணும். அப்பதான் பூஞ்சை பாக்டீரியா அதெல்லாம் வளராது அப்படிங்கிறதுக்காக அதே இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுது. அதுக்கப்புறம் எப்ப தேன் அதோடைய கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு அதுக்கு தெரியுதோ அப்ப அந்த கூட்டுடைய அந்த இதை வந்து அதை மெழுக கொண்டு அடைச்சிடும். இதுதான் தேன் உருவாக்கக்கூடிய முறை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, இப்ப இன்னைக்குரிய தேனின் தன்மைகள் என்ன? யாரெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க? என்ன பார்த்துட்டு வந்திருக்கீங்க? தேனோட தன்மை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நேச்சுரலாகவே அதுக்கு வந்து ஸ்வீட் அந்த இனிப்பு தன்மை இருக்குது. எந்த அளவுக்கு அது இனிப்பாக இருக்கும்னா நம்ம சர்க்கரையை விட அது ரொம்ப இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த தேனில். அப்புறமா இது வந்து நமக்கு சீக்கிரமே வந்து டைஜஸ்ட் ஆகும், செரிக்கும். ஓகே. அப்புறம் இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அப்போலாம் வந்து புண்ணு ஆத்துறதுக்கெல்லாம் அது பயன்படுத்துவாங்களாம் அந்த தேனி. அதனுடைய அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திக்காவும் இருக்கும், கெட்டு போகாத ஒரு பொருள். இதுல வந்து அப்புறம் டாக்ஸின்ஸ் அதிகமா இருக்கு, பாடியோ டாக்ஸின்ஸ் அதிகமா இருக்கு, இன்ஃபெக்ஷன் வராம பாதுகாக்கும். ஆனா இது வந்து ஒரு வயசுக்கு உள்ள குழந்தைங்க வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உலகத்திலேயே கெட்டு போகாத ஒரு பொருள் 2 பொருள்னா ஒண்ணு தேனும் ஒண்ணு மிளகுமா. தேன் வந்து 7000 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள தேன் கூட எகிப்துல வச்சிருக்காங்க. இந்த தேன் வந்து இயற்கையா கிடைக்கிற தேன்ல நிறைய வந்து நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி, அப்புறம் வந்து இன்ஃப்ளமேட்டரி, இது எல்லாமே நிறைய இருக்குமா. அது போக இந்த அஸ்கார்பிக் ஆசிட், அப்புறம் வந்து நியாசின் ஆசிட், பேண்டாத்தோனிக் ஆசிட், இது எல்லாமே நிறைய இருக்கு. விட்டமின் பார்த்தா B1, B2, B3, B6, B5, இது எல்லாமே நிறைய இருக்கு. தேனில உள்ளது எடுத்து உள்ள அந்த மேக்கப் சோப்பு நம்ம உடம்புக்குள்ளது என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாமே அதுல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுலயும் எடுத்து உபயோகப்படி நமக்கு உபயோகமாகுதுன்னு சொல்லிட்டு புள்ள சொன்னது மனசுக்கு எனக்கு அது பதிஞ்சிருக்கு அல்லாண்டு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ தேனுடைய தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது தேன்ல உள்ள அந்த மகரந்தம் இருக்குதானே அதுல வந்து கிட்டத்தட்ட 22 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதுல காப்பர், அயோடின், இரும்பு சத்து, அது இல்லாம வந்து 28 வகையான மினரல்ஸ் அதுல இருக்கிறதா வந்து அறிவியல் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மினரல்ஸ் இந்த மாதிரி மெக்னீசியம், கால்சியம், சோடியம், குளோரின், சல்பர், பாஸ்பரஸ் இப்படிங்கிற மாதிரியான மினரல்ஸுமே அதுல இருக்குது. ஸோ இதெல்லாம் இதனால என்ன யூஸ் அப்படின்னா நம்ம எவ்ரிடே வாழ்றதுக்கும் நம்மளுடைய சதைகள், எலும்புகள் இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் வளர்றதுக்கும் இந்த மாதிரியான மினரல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரியான அந்த சத்து பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு தேன்ல கிடைக்குது. அது மட்டும் இல்லாம தேன்ல 11 வகையான என்சைம்ஸும் 14 வகையான ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவும், அது இல்லாம 11 வகையான கார்போஹைட்ரேட், இதுல 11 வகையான விட்டமின்ஸ், அதுல B1, B2, B5, B6, விட்டமின் சி இது உள்ளிட்ட பல வகையான விட்டமின்களும் இந்த தேன்ல இருக்குது. தேன் விளம்பர கம்பெனி எதுவும் உனக்கு விளம்பரம் எதுவும் கொடுக்க சொன்னாங்களா? மாஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் வந்து அவருடைய குர்ஆன்லயே நம்மளுக்கு இறக்கி விளம்பரப்படுத்தி இருக்கானே பாருங்க, அதுல நிவாரணி இருக்கு சிந்திக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட பெரிய வேற என்ன விளம்பரம் வேணும்? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பாருங்க சகோதரிகளே, நீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம பாருங்க, நம்ம வந்து விட்டமின் பி டேப்லெட் போடுறோம், விட்டமின் சிக்கு டேப்லெட் போடுறோம், கால்சியம் டேப்லெட் போடுறோம், ஏன்னா அயன் கம்மியா இருக்குது. அதெல்லாம மத்தபடி அந்த டானிக் வாங்கி குடிங்க, இந்த சிறப்பு வாங்கி குடிங்க. சுப்ஹானல்லாஹ், எதுக்குமே வேணாம், ஒரு தேனை சாப்பிட்டா போதும் போலயே. அல்லாஹு அக்பர், அல்லாஹ், எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா தேன்ல.
அல்லாஹ் ஆமாம்மா. அதுதான் சக்கரை பாவா காய்ச்சி ஏமாத்துறாங்களே யா அல்லாஹ். இந்த ஏமாற்று பேர் வழிகள்ல இருந்தெல்லாம் எங்களை பாதுகாத்து உண்மையா நீ இறக்கி வச்ச உண்மையா நீ கொடுத்த இந்த தேனை எங்களுக்கு அழகான முறையில நாங்க அனுபவிக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, அதனுடைய நன்மைகளை அடையிறதுக்கு, உனக்கு நன்றி செலுத்துறதுக்கு நீ எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய் யா அல்லாஹ். ஸோ இப்போ இதில் வந்து இந்த விட்டமினுடைய அளவும் என்ன மாதிரியான மகரந்தம் எவ்வளோ இருக்குங்கிறதும் அந்த தேனுடையில இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்துடைய அளவை பொறுத்தும் அதில் அந்த தேனில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளை பொறுத்தும் மாறுபடும். ஸோ நம்ம வாங்குற எல்லா தேன்லையும் எல்லாமே இருக்குமானா இல்லை. ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு தன்மைகள், ஒவ்வொரு மாதிரியான விட்டமின்கள் இருக்கும். இப்போ தேனுடைய வகைகள் இருக்குதானே. ஸோ அதில் பல வகையான நிறங்கள் இருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இந்த ஆயத்தில் சொல்லியிருக்கான். வேறுபட்ட நிறங்கள் இருக்குது, அல்வான் நிறங்கள்ல வேறுபட்டதா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அந்த நிறங்கள் தான் வேறுபட்டிருக்குது. ஸோ அது வந்து இருக்கிறதுலே தண்ணி மாதிரி வெள்ளையா இருக்கிற அந்த தேனும் இருக்குது. அதுலயே கொஞ்சம் டார்க் ஆனது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க் அப்படின்னு இது நம்ம காமனா பார்க்கக்கூடிய அந்த நம்ம வீட்ல இருக்க மாதிரியான அந்த தேன் வகைகள். அதுக்கப்புறம் இன்னும் டார்க்கா. ஸோ இது எப்படி சொல்றாங்கன்னா, இருக்கிறதுலே இந்த லைட்டா இருக்கிறது வந்து அதோட ஃபிளேவர் அந்த சுவையிலையும் கொஞ்சம் மைல்டா இருக்கும். ஆமா. இதுதான் வந்து உங்களுக்கு இப்ப இருக்க அந்த கமர்ஷியல் ஃபீல்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இது. எவ்வளோக்கு இந்த தேன் வந்து உறுதியான தேன் அப்படிங்கிறதுக்கும் யூஎஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ரிலேட்டடா உள்ளது. அத்தன்டிக்கான ஒரு இதுதான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த டார்க்கா இருக்க அந்த ஹனில வந்து அதோடைய சுவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கலரை பொறுத்து அதோடைய நறுமணம் இருக்கு தானே. ஒவ்வொரு தேனுக்கும் ஒரு மணி அந்த வாசனை இருக்கும். ஸோ அதுவும் மாறுபடும் இப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த தேனுடைய இந்த நிறமும் இந்த சுவையும் பல காரணிகள் வந்து எஃபெக்ட் ஆகுது. அதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா அதோடைய அந்த ஃப்ளவர் எந்த மலர்ல இருந்து அந்த தேன் எடுக்கப்படுதோ அதை பொறுத்து அதோடைய நிறமும் சுவையும் மாறுபடும். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளவர்லயும் ஒவ்வொரு வகையான அமிர்தங்கள் உருவாகும். ஸோ அந்த எந்த ஃப்ளவர்ல இருந்து தேனி வந்து அந்த அமிர்தத்தை எடுக்குதோ அது பொறுத்து அதோடைய அந்த நிறமும் அதோடைய சுவையும் மாறுபடும். அடுத்ததா வந்து அந்த தேனுடைய அந்த நிறமும் சுவையும் எஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரு மெயினானது வந்து அது எந்த இடத்துல இருந்து அது உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஏன்னா அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான பூக்கள் அவைலபிளா இருக்கோ, தாவரங்கள் இருக்கோ, அதை வச்சுதான் அந்த தேனி வந்து அந்த அமிர்தத்தை உறிஞ்சும். அது மாதிரி அந்த மண்ணுல இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ், மண்ணுடைய தன்மை இருக்கு தானே. மண்ணு வந்து இது நல்ல மண்ணு, இது நல்ல விளைச்சல் நிலம் அப்படிலாம் சொல்லுவாங்க தானே. ஸோ அந்தந்த மண்ணுல இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் தான் அந்த பூ வந்து உறிஞ்சி அது அந்த அமிர்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதை பொறுத்து அந்த தேனுடைய நிறமும் அதோடைய சுவையும் மாறுபடும். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். இது வரைக்கும் மனிதர்களைத்தான் நம்ம பார்த்திருக்கோம். இவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க, அந்த மண்ணு சொந்தக்காரவங்க, அவங்களுடைய தன்மைகள்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேனும் அதோடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி, பூக்கு தகுந்த மாதிரி அதோடைய வாசனமும் நிறமும் மாறக்கூடியதா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இது இல்லாம பருவ காலங்களும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதோடைய அந்த நிறம் அந்த சுவை மாற்றத்துல. வசந்த காலத்துல சேகரிக்கப்படுற தேன் வந்து அது அப்பதானே வசந்த காலத்துல தானே பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த ஆரம்ப காலத்துல இருக்கக்கூடிய அந்த பூல இருந்து இருக்கக்கூடிய அந்த அமிர்தம் அதனால உருவாக்கக்கூடிய அந்த தேன் வந்து ரொம்ப லைட்டா இருக்குமா. அதே நேரத்துல வந்து இலையுதிர் காலத்துக்கு முன்னாடி இருக்க அந்த பூக்கள் வந்து அது அந்த சம்மர் பூக்கள், அந்த பூக்கள்ல வந்து நம்ம நிறைய வெயில் பட்டு அது மூலமா அந்த அமிர்தத்தை எடுக்கக்கூடிய அந்த தேன்கள் வந்து டார்க்கரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி ரொம்ப நாள் இருக்கக்கூடிய தேன் வந்து டார்க்காவும், புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய தேன் வந்து லைட் கலராகவும் இருக்கும் அப்படின்ட்டும் இப்படி பல கருத்துக்கள் இருக்குது. அது மாதிரி வெயிலோட எவ்வளவுக்கு வெயில் அதிகமா இருக்கோ அப்ப வெயில் அதிகமா இருக்கும்போது அதுக்கு ரொம்ப கருமையான தேன் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி வெயில் காலம் இல்லாதப்ப ப்ரொடியூஸ் பண்ற தேன் லைட்டா இருக்கும் அப்படின்னும் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. இப்ப வந்து தேனுடைய தன்மைகளை ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. இப்ப தேனுடைய நன்மைகள்லாம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப காமனா தெரிஞ்ச விஷயம் தான். ஜஸ்ட் நம்ம அதை இந்த இடத்துல தேன் ரிலேட்டடா படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஞாபகம் ஓடுற விதமா பாக்குறோம் இன்ஷா அல்லாஹ். தேன்ல வந்து பாதுகாக்கக்கூடிய திறன் இருக்குது. இப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு பொருளை பாதுகாக்கணும். இப்ப நம்மளுக்கு இப்பதானே வந்து ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்திருக்குது, நம்ம பொருள் எல்லாம் பாதுகாக்கிறோம். இப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து எப்படி பாதுகாத்தாங்க அப்படின்னா வந்து ஆல்கஹால் இருக்குல்ல, அந்த மாதிரி அதுல வந்து போட்டு வச்சு பாதுகாப்பாங்களாம். ஆனா ஆல்கஹால் கண்டுபிடிக்கிறதுக்கும் முன்னாடி இருக்க காலத்துல பார்த்தா வந்து என்ன செய்வாங்கன்னா, புதிய இறைச்சிகள்லாம் இருக்குல்ல அதை வந்து 3 மாசம் வரைக்கும், அதே மாதிரி வெள்ளரிக்காய், காசியா அப்படிங்கிற அந்த காய் இதெல்லாம் வந்து 6 மாசம் வரைக்கும் தேன்ல போட்டு பாதுகாப்பாங்களாம். கெடாம அது அப்படியே இருக்குமா. அது இல்லாம தேனை தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும்
கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தேனை வந்து நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உடல்ல இல்ல தலையில பயன்படுத்தும் போது பேன்கள் போய் முடி ரொம்ப மென்மையாயி நீளமா வளருமா, ரொம்ப அழகா இருக்குமா பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம சுப்ஹானல்லாஹ். இல்ல ரூபி, இந்த இடத்துல சிஸ்டர் உங்களை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, தேனை தலையில தடவிடாத, வெள்ளை முடி ஆயிரும், கருப்பு முடி வெள்ளை உம் ஆயிடும்ல சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இது நல்ல பேனெல்லாம் போய் சுத்தமா இருக்கம்மா. தடவி பார்ப்போம் உம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்ல, தேனை அது வந்து ஒரு மித்து தான். தேனு தடவுனா முடி வெள்ளையாகிறது அப்படிங்கிறது. தேன் இப்ப இப்ப வர்ற நிறைய நீங்க ஷாம்பு அதுலலாம் பார்க்கலாம், தேனோட வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும். சோ ரொம்ப அது மென்மையாக்குமா முடி. அல்ஹம்துலில்லாஹ். இது மட்டும் இல்லாம அந்த தேன்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டினால அது கண்ணோட கிரீம் நம்மோட சேர்த்து பயன்படுத்தணும்னா கண் பார்வையை மேம்படுத்துமா. அது மட்டும் இல்லாம மவுத் வாஷ் இருக்கு தானே, அந்த மவுத் வாஷ்ல இந்த தேனோட நம்ம கலந்து பயன்படுத்தும் போது நம்மளுடைய இந்த கம் ஈறுகள்லாம் ஆரோக்கியமா இருக்கும். அது இல்லாம பற்கள் வெண்மையாகும். ஆனா அது எப்படி பயன்படுத்தணும், அதோடைய அளவு முறை அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அது அந்த தெரியுது. மெடிக்கல் அந்த பார்மசி அந்த ரிலேட்டடா இது பண்றவங்களுக்கு தெரியுமா இருக்கும். பட் ஆனா அல்லாஹ் அதுல உள்ள அக்பர். பயன்கள் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம பாக்டீரியாவை எதிர்த்து செயல்படக்கூடிய அந்த தன்மை இந்த தேன்ல இருக்குது அப்படிங்கறதுனால காது, தொண்டை அதுல ஏற்படக்கூடிய அந்த தொற்றுகள், அது இல்லாம குடல் மற்றும் சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்துது. அது மட்டும் இல்லாம தேன் வந்து நுரையீரல் நோய், தோல் நோய், எரிச்சலட்டக்கூடிய இருமல், தூக்கம் வராம இருக்கிற அந்த நோய், அப்புறம் வாய்வழி நோய்கள், கண் நோய், வயிற்று நோய், முதுமையில வரக்கூடிய நோய்கள், இது இல்லாம பாலியல் பலவீனங்கள், இது எல்லாத்துக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய விதமா இருக்குது. தேன்ல இவ்ளோ ஒரு பிரயோஜனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்துல ஒரு வசனத்தை சொல்லணும்டா. ஷிஃபாஉ வ ரஹ்மா. அல்லாஹ் தஆலா சொல்றான் இதுல, ஷிஃபா, ரஹ்மத். அல்லாஹு அக்பர். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கண்டிப்பா. எங்களை எல்லாம் சிந்திக்கக்கூடிய மக்களாகவும் அது பயன்படுத்தக்கூடிய மக்களாகவும் நிவாரணம் பெறக்கூடியவர்களாகவும் ஆக்கிக்கூடிய அல்லாஹ். ஆமீன். இது மட்டும் இல்லாம தேனும் நம்ம வந்து தினம் சாப்பிட்டு வந்தோம்னா உடல் மற்றும் அறிவு சார்ந்த சோர்வுகளுக்கு எதிர்ப்பு திறனா வந்து அது அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம மன அழுத்தம் இல்ல வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்துக்கு எதிராக உடலை பலப்படுத்துது. அது மட்டும் இல்லாம தேனை வந்து வெறும் வயிற்றுல ஒருத்தவங்க நக்கி சாப்பிட்டா அவங்களுக்கு மோசமான பசி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது உடல் எடை ரொம்ப பசியே ஏற்படாம இருக்கும். அந்த மாதிரியான நிலைமையில இருக்க அவங்க வந்து தேனை வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடும் போது அந்த பசியில இருந்து அவங்களுக்கு போகும். அது இல்லாம கல்லீரல், சிறுநீரகம், சிறுநீர் பையில உள்ள அந்த அடைப்புகள் எல்லாம் கூட நீங்கிறதுக்கு இந்த தேன் வந்து உதவுது. அது மட்டும் இல்லாம பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல வந்து தேன் வந்து சர்க்கரையோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிறந்ததா இருக்குது. ஏன்னா தேன்ல வந்து லாக்ஸிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, மலத்தை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆக்கி விடுற அந்த ஒரு தன்மை இருக்குது. அது இல்லாம நம்மளோட உடலை சுத்தப்படுத்தி அதுல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம், அதாவது கெட்ட விஷயங்கள் எல்லாம் அது வந்து நீக்குது. இது வந்து சர்க்கரையை கம்பேர் பண்ணும்போது சர்க்கரையில அந்த பண்புலாம் ரொம்ப குறைவா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம தேன்ல இருக்க அந்த கரையிற தன்மையை வந்து ஆய்வகத்துல செக் பண்ணப்ப ரத்தத்துல வந்து அது ரொம்ப சீக்கிரமா கரையுதான். சோ அப்ப நம்மளுக்கு டக்குன்னு எனர்ஜி வேணும் அப்படின்னா வந்து நம்ம தேன் சாப்பிடலாம். எப்படின்னா வெது வெதுப்பான நீர்ல அதை கலந்து சாப்பிட்டா 7 மினிட்ஸ்ல அது நம்மளோட ரத்த ஓட்டத்துல கலக்க ஆரம்பிச்சிருது. அதே நேரத்துல குளிர்ந்த நீர்ல நம்ம தேனை கலந்து சாப்பிட்டோம்னா 20 நிமிஷத்துல நம்மளுக்கு அந்த எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சது. சோ அதனால நம்மளுக்கு அது ரொம்ப அதோடைய அந்த கரை திறன் ரொம்ப அதிகமா இருக்குது, ஃபாஸ்டா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம இது எப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மென்லாம் இருக்காங்க தானே, அவங்களுக்கு குவிக் எனர்ஜி வேணும், அவங்கள்ட்ட இருக்க அந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும், இல்ல சோர்வா இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு, அதுக்கும் கூட இந்த மாதிரி தேனை கலந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். அது இல்லாம தேன்ல உள்ள அந்த சர்க்கரை மூலக்கூறுகள், அதாவது நிறைய ஃப்ரீ சுகர் இருக்குமா, அந்த அந்த பார்ட்டிகல்ஸ் மூலமா வந்து மூளை சரியா செயல்படுறதுக்கு இந்த தேன் ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் தேன் வந்து இரத்த உற்பத்தியை அதிகரிக்குது. அது இல்லாம புதிய ரத்தம் உருவாகிறதுக்கு தேவையான ஆற்றலை சேமிக்க உதவுது. இது இல்லாம இரத்த சோகையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து விரைவா குணப்படுத்த முடியுது. தேன் இரத்த சுத்திகரிப்புக்கு உதவுது. தேன் இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தி ஊட்டமளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப தேன் வந்து நம்மளுக்கு பல வகையான நோய்க்கு நிவாரணியா இருக்கு. மருந்து. பட் ஆனா வந்து அது யாரு நம்பி சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தான் அது எஃபெக்டிவா இருக்குது இப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்துட்டோம், அப்போ ஓகே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, மாத்திரை எடுக்க தேவையில்லை, தேன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட வேணாம் யாரும்.
தேனையும் ஆஹா. எடுத்துக்கங்க கொஞ்சமா. அதே நேரத்துல மாத்திரையும் கன்டினியூ பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தேன் தன்மையை பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம இது பொதுவா இந்த இடத்துல தேனுடைய மொத்த தன்மைகளையும் சொல்றோம். ஆனா ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு வகை நன்மை இருக்குது. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியாதனால ஸோ சேஃபா இருக்கிறது பெட்டர். அதே நான் நோ சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ப்ராப்ளம் ரூபி. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் கைரா. ஓ சேஃப்டிக்கு மாஷால்லா ரொம்ப அழகாவே சொல்ற. மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். ஆனா இனிமேல் நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? சம்மர்ல இருக்க தேனை சாப்பிடுவோம், வின்டர்ல இருக்க தேனை சாப்பிடுவோம், கலர் கலரா தேனை வாங்குவோம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். பாருங்க அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இருக்க அல்ஹம்துலில்லாஹ். போகுது. விதவிதமான தேனு அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதே நேரத்துல தயவு செய்து மாத்திரையே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அது ஒரு பக்கம் போட்டும், இது ஒரு பக்கம் போட்டும். இல்ல ரொம்ப ஹெல்த்தியா இருக்கோம் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல ஆல்ரெடி அப்படின்னா அப்ப பிரச்சனை இல்லை. நம்ம இத தினமும் நம்மளுடைய வாழ்நாள்ல ஒரு பகுதியா ஒரு ஸ்பூன் சாப்பிடுற மாதிரி நம்ம அது வச்சுக்கலாம் மட்டும் இன்ஷா இல்லடா, அல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்று பிரச்சனைகள் அத்தனைக்கும் இந்த தேனுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுனாங்கங்கிறது அத்தென்டிக்கான ஹதீஸ். அது மட்டும் கண்டிப்பா. இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இன்னமல் அமாலு பின்னிய்யாத். நிய்யத்தை ம். பொறுத்து நம்ம எண்ணத்தோட தூய்மையான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தைய அவனுடைய வேதத்துல அவனுடைய கலாம்ல அழகான முறையில சொல்லியிருக்கான்ற நம்பிக்கையோட நம்ம செயல்படுத்தும் போது நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிஃபாவை கொடுப்பான், ஆரோக்கியத்தை கொடுப்பாங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்ப இது இல்லாம தேன் வந்து கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு உதவுது. ஸோ அதனால இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அப்ப சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாமா? சுகர் பேஷண்ட் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம இருக்கிறது பெட்டர். பட் ஆனா வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ண பின்னாடி வேணா அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்டான டோசேஜ்னு இருக்குது. அந்த டோசேஜ் அவங்க எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அது ஓகே. ஆனா அது ஆஃப்டர் கன்சல்டிங் டாக்டர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுதான் நல்லதுன்னு சொல்றாங்க. நான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்னு இதுக்காக பார்த்து வச்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் ஒரு வயசுக்கும் மேல இருக்க குழந்தைங்களுக்கு இல்ல ஒரு வயசுக்கு மேற்பட்ட நம்ம அடல்ட் வரைக்கும் கூட இருமலுக்காக தேனை சாப்பிடலாம். ஒரு வயசுக்கும் கீழே இருக்க குழந்தைங்களுக்கு அப்ப கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தேனை ஒரு வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா அதுல வந்து ஒரு வகையான ஏன்னா தேனி போய் எல்லா வகையான மலர்கள்ல தானே உட்காருது. அப்படி உட்காரும் போது ஒரு சில நேரத்துக்கு அது தொற்று உள்ள ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து அது தேனை எடுத்துட்டு வந்துடலாம். அப்படி இருக்க அந்த தேனை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா பிறந்த அந்த குழந்தைங்களுக்கு எனஃப் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைங்கிறனால அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிவியரான பாதிக்கக்கூடிய பாட்டிலிசம் சொல்றாங்க அந்த நோய். அது ரொம்ப அவங்கள பாதிச்சிருது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம். அதுக்கு மேலன்னா நம்மளுக்கே உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்துருதான். சோ அந்த மாதிரி எதுவும் இருந்தா அந்த மாதிரியான தொற்றுள்ள அந்த நோய் தேன் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம உடம்பே ஃபைட் பண்ணிருமா. அதுக்கப்புறம் கண்ல இருக்க பிரச்சனை இருக்கு. இந்த கண் சிவப்பு கண்ணு அது மாதிரி வறண்ட கண் அதுக்கும் அந்த தேனை வந்து சொட்டு மருந்தா யூஸ் பண்ணும்போது அது கியூர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆமா. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா தேனை நம்ம அப்படியே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாமா இல்ல இத வந்து மத்த விஷயங்களோட சேர்ந்து கலக்கும் போது இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரியாது தானே. இப்ப கண்ணு சொட்டு மருந்தானா நம்ம தேனை நம்ம கண்ணுல ஊத்திக்க முடியுமா இல்ல அத வந்து அதுக்குரிய முறையில தயாரிச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம கண்ணுல ஊத்தணுமா அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. ஆனா தேனில இந்த மாதிரி குணங்கள் இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதான விஷயங்கள் தான் நம்ம பாக்குறது. அப்புறம் தேனுக்கு வந்து காயத்தை வந்து குணப்படுத்தக்கூடிய திறன் இருக்குது. அது இல்லாம அதுக்கு பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி அது மாதிரி அலர்ஜி எதிர்ப்பு சக்தி அதெல்லாம் இருக்கிறதுனால காயங்கள் ஏற்படும் போது அது சேதம் அடைஞ்சு அதை சுத்தியுள்ள அந்த திசுக்களை வளர்க்கக்கூடிய திறன் இருக்குது. சோ அது மூலமா காயம் வந்து சீக்கிரம் குணமாகுது. சோ அந்த காலத்துல எல்லாம் வந்து போர் போகும்போது கூட போர் வீரர்கள் காயப்படும் போது தேன் அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய அந்த தொற்று உள்ளவர்களுக்கு வயிற்றுப்போக்கு குறைக்க தேன் உதவுது. நீங்க சொன்ன அந்த ஹதீஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு உதவியா இருக்கும். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒருத்தர் பார்க்க வந்திருக்கார். இந்த மாதிரி என்னுடைய சகோதரருக்கு வயிற்றுப்போக்கா இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை கொடுக்க சொல்லியிருக்காங்க. திரும்ப அவர் வர்றாரு இந்த மாதிரி இல்ல அவருக்கு இன்னும் வயிற்றுப்போக்கு போகுது இல்ல திரும்பவும் தேன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3வது முறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க இல்ல இன்னுமே வயிற்றுப்போக்கு போகுது அப்படிங்கும்போது அல்லாஹ் சொன்னது உண்மையான விஷயம்தான். உங்களுடைய தம்பியோட சகோதரருடைய அந்த வயிறு தான் வந்து போய் சொல்லுது. திரும்பவும் தேன் கொடுங்க இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3வது தடவை தேன் கொடுத்ததோட அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய அந்த வயிற்றுப்போக்கு சரியாயிரும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எப்பயுமே மெடிசனை நம்புவோம், மெடிசனுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம அல்லாஹ் சொன்ன அந்த மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. இன்ஷா அல்லாஹ்.
அது மட்டும் இல்லாம அல்சர் சொன்னதுன்னா அல்சருக்கு அந்த பெருங்குடல் அலர்ஜி அந்த மாதிரி விஷயத்த சரி பண்றதுக்கும் அதுல ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல்களை சரி பண்றதுக்கும் தேன் ரொம்ப உதவியா இருக்கு. அது இல்லாம பருவகால ஒவ்வாமை இருக்கு தானே, இப்ப இந்த ஹே ஃபீவர் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த மூக்குல வந்து ஸ்ப்ரேல அடிப்போம் தானே, அத மாதிரியான விஷயமா நம்ம இந்த தேனை யூஸ் பண்ணும் போது இல்ல அந்த டைம்ல நம்ம வந்து அந்த சீசனலான அந்த ஹனியை சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த ஒவ்வாமை கூட குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். இப்னு கையம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு உணவா மருந்தா மருந்தோடைய ஒரு மூலப்பொருளா மற்றும் மருந்தை பாதுகாக்கக்கூடிய பொருளாவும் வயிற்றை வலுப்படுத்தக்கூடிய பொருளாவும் தேனை விட உடலுக்கு அதிக நன்மை பயக்கக்கூடிய வேற எந்த பொருளுமே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ் வந்து மிகப்பெரிய அறிஞர். இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ் வந்து இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. சோ இப்ப நம்ம பார்த்த தேனுடைய நன்மைகளுடைய ஒரு சம்மரியா இந்த ஒரு பிக்சர் இங்க வச்சிருக்கேன். தேன் சாப்பிடுறது மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அது நம்மளுக்கு ஒரு ப்ரோபயோட்டிக் எஃபெக்ட் கொடுக்கும். அது இல்லாம நம்மளுடைய சருமத்தை அழகாக்கும், இருமலுக்கு ஹெல்ப் பண்ணும், நினைவாற்றல் அதிகரிக்கும், ரொம்ப சத்து உள்ள ஒரு பொருள். அது இல்லாம தீக்காயங்களையும் காயங்களுக்கும் சிகிச்சை அளிக்க உதவும், பருவகால ஓமைக்கு ஹெல்ப் பண்ணும், புண்களை குறைக்கும், பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி பூஞ்சை எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதுல அதிகமா இருக்கு, ரத்த சர்க்கரை கட்டுப்பாடும் அதுல இருக்குது. இதுதான் நம்ம இந்த வசனங்கள்ல இருந்து 2 வசனங்களை பார்த்தோம், அதுல இருந்து கேள்விகள் கேட்டோம், அதற்கான பதில்களை தொடர்ந்து லெசன்ஸா பார்த்து வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இது போல ஒவ்வொரு படித்த மனிதர்களுக்கும் யா அல்லாஹ், படித்த ஆண்களா இருந்தாலும் சரி அல்லாஹ், பெண்களா இருந்தாலும் சரி, அந்த படிப்பை உன்னுடைய வேதத்தோட ஒப்பிட்டு யா அல்லாஹ் அழகான கல்வியை பெறக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு படித்தவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். உண்மையிலே யா அல்லாஹ், எங்களுடைய இந்த செயல்களை நீ புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், இதன் மூலம் இன்னும் நிறைய சிறப்புகளை பின்பற்றி நடக்கிறதுக்கும் மற்றவர்களுக்கு எத்தி வைக்கிறதுக்கும் உனக்கு கிருபை செய்ய அல்லாஹ். ஆமீன். ஆமீன். இதுல யாருக்கு எந்த கொஸ்டின்ஸ் இருக்கா? நொதிகள்னா என்ன மீனிங்ஸ் வருது? 11 நொதிகள்னு இருக்குது அதுல. என்சைம்ஸ் மாமி, என்சைம்ஸ் சொல்லுவாங்க தானே. அதோட வயித்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ நம்ம வயித்துல ஒவ்வொரு வகையான என்சைம் இருக்க மாதிரி அந்த தேனியோட தேன் வயிற்றுல அந்த என்சைம்ஸ் இருக்குது. அதோடய கலந்து அது மட்டும் இல்லாம அது ஒரு தேனி வாயிலிருந்து இன்னொரு தேனியோட வாய்க்கு அது மூவ் ஆகும் போது அதோடைய அந்த என்சைம் எல்லாம் வந்து கலக்குது. சோ அப்படிதான் வந்து அந்த நொதிகள் அதோடைய ரொம்ப அருமையா புரியும்படியா விசுவலா காட்டும் போது ரொம்ப அருமையா புரியுதுமா. இப்ப வெறுங்குடலோட சாப்பிடலாங்க. சாதாரண நேரங்கள்ல சும்மா நெக்கி சாப்பிடுவாங்கல்ல பிள்ளைகள், அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாதோ? இல்ல, தாராளமா எப்ப வேணாலும் சாப்பிடலாம். வெறும் வயிற்றுல சாப்பிட்டா அதோட பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. சோ ஆனா அதுக்காக மத்த நேரங்கள்ல சாப்பிடக்கூடாதுன்னா இல்ல, எப்ப வேணாலும் சாப்பிடலாம். பட் நம்மளுக்கு பர்டிகுலரா வெறும் வயிற்றுல சாப்பிடுறது பெனிஃபிஷியல் நம்மளுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். தேனோடைய நீங்க வந்து அந்த நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமா இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த காம்பினேஷன் தேனோட இதை கலந்து சாப்பிடுறது, இப்படி ஒவ்வொரு பொருளை நம்ம தேனுங்கிறது அதோடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்துட்டு அதை கூட நீங்க கலந்து சாப்பிடுற ஐட்டங்கள்லாம் அதுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் தானே. சோ அப்ப அதெல்லாம் இது பண்ணும்போது அது என்ஹான்ஸ் பண்ணுது, இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்குது அந்த அந்த மத்த பொருளோடைய அந்த மெடிசனல் தன்மையை. நான் இந்த இதுக்காக வந்து இந்த பிரசன்டேஷனுக்காக எடுக்கும் போது எனக்கு ரொம்ப யோசனையா இருந்துச்சு, எதை விடுறது எதை போடுறது, இப்படியே போனா லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிருமே அப்படின்ட்டு தான் சரி ஜெனரலா இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லுவோம். எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் மத்த சகோதரிகள் யார் எது சொல்றீங்களா, கேக்குறீங்களா? நான் பார்த்தது உண்டு என்னன்னா, நான் புள்ளைகளுக்கு முந்தி இந்த கையெல்லாம் வெட்டுப்பட்டா புண்ணாவினா அந்த ரத்தம் கொட்டி குடிக்கிற நேரம் ரத்தம் நிக்காம நேரம் ஐஸ் கட்டி வைக்க சொல்லுவாங்க தானே, ஐஸ் கியூப்ஸ் வச்சா ரத்தம் குறையும். அப்ப நான் சொல்லி கேட்டதுதான் அந்த தேனை வச்சு பார்த்தேன். தேனை வச்சு பார்த்த நேரம் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லான்னு சொல்லி அப்படியே இந்த ரத்தம் கொட்டி கொண்டிருந்த ரத்தம் புள்ளையோட கையில இருந்து டக்குன்னு நின்றுட்டு ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. அப்ப கழுவின நேரம் திரும்ப ரத்தம் வர தொடங்குது. அப்ப கொஞ்ச நேரம் வச்சு கொண்டீங்க மாஷா அல்லான்னு ரத்தம் தொடங்குது. பாருங்களேன். அப்ப அதனாலதானே நம்ம நபிசல்லாஹு காலத்துல போருக்கு போற நேரத்துல எல்லாம் அதை வச்சிருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நம்மளுக்கு வயிற்ற வலிச்சு லூஸ் மோஷன் ஆகுது, ரொம்ப வயிற்ற வலிக்குதுன்னா உடனே ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஷிஃபானா சொன்னது நிறைய யூஸ் ஆகும். ஏன்னா பிள்ளைங்க கீழே விழுந்துட்டு வந்துடுறாங்க, அப்புறம் ரத்தம் இருக்கு, உடனே ஐயோ நீ ஐஸ் கியூப் போடலையா, இதுக்குதான் எமர்ஜென்சிக்கு போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த காட்டுது. உண்மைக்குமே ரொம்ப அற்புதமான விஷயத்த இன்னைக்கு பார்த்தோம்.
அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், இந்த அறிவை எங்களுக்கு கொடுத்த ரப்பே, இந்த கல்வியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ரப்பே, இதை செயல்படுத்தி நீ கிருபை செய்ய அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, இந்த தேனை பத்தி நீ சொல்லி அது கிடைக்கக்கூடிய வழிகளையும் சொல்லி அந்த பூச்சிக்கிட்ட இருந்து உங்களுக்கு படிப்பினை இருக்குன்றதை சொல்லி இதுல நீ நிறைய ஷிஃபா இருக்குன்றதை சொல்லி கொடுத்த ரப்பே யா அல்லாஹ், இது எங்கள் அனைவருக்கும் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ எங்களுக்கு தந்தரலையா அல்லாஹ். இது போல உள்ள குர்ஆனிய உன்னுடைய வார்த்தைகளை சிந்தித்து செயல்பட்டு உனக்கு நன்றி உள்ள மக்களாக இருப்பதற்கு எங்களுக்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.